விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய உச்ச நட்சத்திரனுடைய மேனேஜரா இருந்திருக்கீங்க. அவரோட வெளியில வந்து இன்னைக்கு அவர் எந்த கட்சி எதிர்க்கிறாரோ அந்த கட்சியில் நிக்கிறீங்க. குறிப்பா திமுக தன்னோட பிரதான எதிரியா விஜய் சொல்றாரு. எப்படி உங்களுக்கு அந்த இல்லை அவர் வந்து சார் கூட இருந்தவங்க அவங்க அப்பாவும் நாங்களும் ரொம்ப கடினமாக உழைத்தோம். இந்த இடத்துக்கு வர அவர் 0 பாயிண்ட்ல தானே இருந்தார். அவர் ரூமுக்குள்ள அழுதுட்டு இருந்தவர் தான். பட தோல்வியின் போது அழுதுட்டு இருக்கவரை நாங்கள்லாம் தேர்த்தி விட்டோம். ரூமுக்குள்ளே போய் அவரை வந்து பக்குவப்படுத்தி நிதானப்படுத்தணும். அவரை பொறுமையாக இருந்து நம்ம வெற்றி பெறலான்னு நான் அவங்க அப்பா எல்லாரும் சேர்த்து அவங்க அப்பாவே என்னதான் அனுப்பிச்சி விடாரு, அவனை கொஞ்சம் பார்த்துக்கடா அப்படின்ட்டு. அப்படி அவர் வளர்ந்தவர் இன்னைக்கு ஒரே நிலையில் உச்சத்துக்கு வந்துட்டு அது வந்துட்டு இது நல்ல திறமையாளர்கள்லாம் வெளியே தள்ளிட்டார். ஒரு பக்குவம் இல்லாமல் தவறான ஒரு அவங்க அப்பாவே சொல்லுங்க ஒரு விஷவலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து இந்த நாட்டு மக்கள் ஏமாந்துடக்கூடாது. ஏதாவது சினிமா வேற, ஒரே நாளையில் பணக்காரனாவது அண்ணாமலையில் வேணால் நடக்கலாம், சூரிய வம்சத்தில் நடக்கலாம். சினிமா அது வேற, நிஜம் வேற. நிஜம்ங்கிறது மக்களோட மக்களை வேலை பார்க்கணும். 24 மணி நேரம் வேலை பார்க்குறாரு நமது சிஎம் அவர்கள், துணை சிஎம் வந்து நம்ம உதயநிதி அவர்கள் எல்லாம் மக்களோட மக்களை வேலை பார்க்குறாங்க. இவர் எங்கே வேலை பார்க்குறாரு? 15 நாளுக்கு அவருக்கு யாராவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறாரு. படிச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, ஏதாவது ஒரு தனி இடத்துல ப்ரெஸ் மீட்டு கேளுங்க, எல்லாமே மறந்து போயிடும். எத்தனை மாவட்டம் இருக்குது, எத்தனை ஒன்றியம் இருக்குது, எத்தனை பேர் இருக்குது, எத்தனை மக்கள், யாருக்கு பேர் ஏதாவது தெரியுமா அவருக்கு? நேருக்கு அவருக்கு விவாதத்துக்கு நானே கூப்பிடுறேன். அவருக்கு எதுவுமே தெரியாது சார். மக்கள் சர்வீஸ் பண்ணிவிட மாட்டார். இது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு. தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய ஒர்க்கு. இந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னா நிறைய திறமை வேணும், வல்லமை வேணும், உழைக்கணும், சாக்ரிஃபைஸிங் வேணும். எதுவுமே அவர்கிட்ட கிடையாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் அவர்கிட்ட 27 ஆண்டுகள் இருந்ததுனால அந்த அனுபவத்தில் வச்சு இந்த ஏழை மக்கள் ஏமாந்துடக்கூடாது, இந்த பாமர மக்கள் ஏமாந்துடக்கூடாது, அதே போல் ரசிகர்கள் ஏமாந்துடக்கூடாது. அவங்களுடைய பணத்தெல்லாம் செலவு பண்ணால் அவர் விட்டுட்டு போயிடுவார். பெத்த அப்பனே விட்டுட்டு போயிட்டார் இல்லையா? 82வது வயசில் அவருக்கு ஒரு கல்யாணம், 60ஆம் கல்யாணம் நடக்குது. அனாதையாக அந்த கல்யாணம் நடக்குது. வரல, அவர் வரமாட்டார். மனைவியை கண்டுக்க மாட்டார், அவருடைய பையனை கண்டுக்க மாட்டார், அவருடைய மகளை கண்டுக்க மாட்டார். கூட இருந்தவங்களெல்லாம் எங்களை மாதிரி உள்ளவங்கெல்லாம் கைவிட்டுட்டார். அவருடைய தயாரிப்பாளர்களெல்லாம் கைவிட்டார். அவர் யாருக்கு வந்து பறந்து வந்து பண்ணுவாரா? அவர் என்ன ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அங்கங்கே பறந்து வந்து ஜிம் பூம்பா பண்ணுற விஷயங்களா இது? யாருக்குமே அவரால் எந்த உதவியும் கிடைக்காது என்பதுதான் உண்மை. அனுபவபூர்வம் அனுபவிச்சு அவர் சொல்லலாம். படத்தில் வர டயலாக் மாதிரி எழுதி கொடுக்கும் டயலாக்கே பேசுகிறார். அது வாழ்க்கையில் நடக்காது என்பதுதான் உண்மை. விஜயோட நெருக்கமாக இருந்தவர், அவருடைய ரொம்ப மற்ற எல்லாத்தையும் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். நீங்கள் வெளியில் வந்த பிறகு கடுமையான தாக்குதல் அவர் மேலே செய்கிறீங்க. என்ன காரணம்? அவர் உண்மையில் நடைமுறையில் அவர் மாற்றங்கள் தான் காரணமா இல்லை வேறு எதுவும் காரணம்? சார், மக்கள் மீது எனக்கு அன்பு இருக்குது சார். பேசிக்காவே நம்ம மக்களை நேசிக்கிறோம். நம்ம தமிழ் மக்கள் இல்லையா, நம்ம சமூகம் இல்லையா? இப்போ இவர் வந்தால் பெரிய பாதிப்பு வந்துடும் சார். இப்போ கரூர் சம்பவத்தில் எப்படி போட்டுட்டு ஓடினார்? 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறாரு சார். இறந்து போயிட்டாங்க, அடிபட்டு கிடக்கிறாங்கன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறத கண்ணால் பார்க்குறோம். அதுக்கப்புறம் எங்கே போனாருன்னு தெரியல. எல்லாருமேலேயும் பழியை போடுறாரு. யாரோ சொல்லி கொடுத்து பழியை போடுறாரு. அவர் காரணம், இவர் காரணம். அப்படி கிடையாது. ஒரு கூட்டம் நடத்தினா நீங்கள் தான் காரணம். அங்கே தாமதமாக வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். பொறுப்பை அதாவது தவறு செய்ததுக்குள்ள தவறுக்குள்ள பொறுப்பை ஏற்றுறதுக்கு கூட பக்குவம் இல்லை அவருக்கு. அப்போ எப்படி இந்த மக்கள்கிட்ட அவர் இருந்து ஒரு பொறுமையாக நின்று இந்த நாட்டை அவர் காப்பாற்றுவார், நாட்டுக்கு நல்லது செய்வார். இப்போ நீங்கள் உடனிருந்து வெளில வந்தவர் அவர் வசைப்படுறீங்க. அதே அவருடைய மனைவியும் அவங்க கூட வந்து ஒரு விவகாரத்தை கேட்டிருக்காங்க. அவங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சமூகத்தில் ஒரு பொதுத் தலைவரை வெளியில் வரும்பொழுது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசு பொருளாகுது. என்ன காரணம் நினைக்கிறீங்க உடந்து பார்க்க? இல்லை, கண்டிப்பாக தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசு பொருளாக இருக்கணும். அவர் வந்து ஒரு குடும்பத்தில் மனைவிக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும். காதலுக்கு மரியாதை கொடுத்தா போதாது சார். மனைவிக்கு மரியாதை கொடுக்கணும், மகனுக்கு மரியாதை கொடுக்கணும், தந்தைக்கு மரியாதை கொடுக்கணும், அவர் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சூப்பர் ஸ்டார் அவங்க கூட வேலை பார்த்துக்க அத்தனை பேருக்கும் பிளாட்டு கொடுத்தாரு. அத்தனை பேர்த்துக்கும் கேளம்பாக்கத்தில் தனி பிளாட்டு ஒவ்வொரு கிரவுண்டு கொடுத்தாரு, அப்பார்ட்மெண்ட்டு கொடுத்தாரு. தான் கூட இருந்த பணியாற்றிய பண்டாரி பாயா இருக்கட்டும், வி கே ராமசாமியாக இருக்கும், அவ்வளோத்துக்கும் ஒரு படம் பண்ணி, அருணாச்சலானி படம் பண்ணி எல்லாத்துக்கும் குறைஞ்சது 1 கோடி ரூபாய்க்கிட்ட அவங்களுக்கு இன்னும் பணமாக கொடுத்தாரு. இப்படி அந்த பிறருக்கு உதவணுங்கிற ஒரு இது வேணும் சார். இன்னொன்று ஆளுமை வேணும். அப்படி எதுவுமே இல்லாதவருக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ண முடியும்? நாளைக்கு இந்த சமுதாயம் அழிஞ்சு போயிடும் இல்லையா? நான் அழியறது பரவாயில்ல, என் சமுதாயம் அழிந்து போய்விடும். முன்னேற்ற பாதைக்கே கொண்டு செல்ல மாட்டார். ஆனால் அவர் ஒர்க் பண்ணிவிட மாட்டார். அவருக்கு எங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு பலம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். பாருங்கள், ஒரு ஏர்போர்ட்டில் போகிறாங்க, விஸ்கி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 1 hour ஒரு ஃப்ளைட்டில் அழகாக போயிட்டு வர முடியாதா? அதுக்குள்ளே விஸ்கி பாட்டில் உயர்ந்த வகை மதுபானத்தை காட்டுறாங்க. இப்போ இதிலிருந்து தெரியலையா? ஒரு விஜய் அவர்கள் ஒரு ஃப்ளைட்டில் என்ன கொண்டு போகணுன்னு தெரியாதா? ஒரு கத்திரிக்கோலை தூக்கிட்டு போகிறாரு. இப்போ இப்படி ஒன்றுமே தெரியாதவங்க கிட்ட அந்த நாட்டை கொடுப்பேன்னு சொன்னால் எப்படி சார் நம்ம ஏற்றுக்க முடியும்? இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது காதல் சரிதான், ஆனால் மனைவியும் பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆமாம், காதல் குற்றச்சாட்டு உண்மையா? காதல்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க காதல் ஒரு பக்கம் இருந்தாலும் மனைவியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். அப்போ அவர் மீது வந்து
மனைவி சங்கீதா வைத்திருக்க குற்றச்சாட்டு உண்மைதான்றீங்களா? இல்லை, ஒருத்தர் கோர்ட்டுக்கு வருவாங்களா சார்? 27 ஆண்டு கழிச்சு ஒருத்தர் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க சார். எனக்கு தங்குறதுக்கு வீடு கூட தரலங்கிறாங்க, என்னை பல வகையில் காயப்படுத்தியிருக்காங்க, என்னை புண்படுத்தியிருக்காங்கன்னு ஒரு பெண் வந்து சொல்லும்போது, அந்த பெண் வந்து இதுக்கு முன்னால் எங்கேயும் வந்து சொல்லலை. அதை நம்ம ஏற்றுக்க தானே வேணும். உண்மையிலே அவர் அப்படிப்பட்டவர் தான். யார் பொதுவாக சொல்கிறேன், அப்பாவே கண்டுக்காமல் விட்டவர் சார். அப்பாவுடைய ஒரு 80வது கல்யாணத்துக்கு யார் சார் அவருக்கு இருக்கா? இந்த ஒரு மனுஷன், இந்த இவரை மட்டும்தானே நம்பி அவர் வாழ்ந்தார். அப்போ அவருடைய ஒரு கல்யாணத்துக்கோ அவருடைய நல்லது கிட்டத்துக்கோ வராதவர், ஒரு தாய் தந்தையின் நல்லது கிட்டத்துக்கு வராதவர், ஒரு மனைவி அவங்க சொல்கிற நியாயம் தானே. இன்னொன்று, அவர் யாருக்கும் போக மாட்டார் சார். யாருக்காவது போனதா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தாய் மாமன் எஸ்.என். சுரேந்தர் கஷ்டப்படுறாரு, நோயாய்ப்பட்டு. பலர் எல்லாத்தையும் விட்டுருவார் சார். இதுதான் உண்மை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.